காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னா கவலையே படாதீங்க. 1 மணி நேரம் போதும். நல்லா ஹெல்த்தியான இந்த பைத்தம்பருப்பு தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப்பு பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சி இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட தோசை முறுமுறுன்னு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். துருவின சொரைக்காய், கேரட்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கொடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் தடவி விட்டு இதை நீங்கள் மெல்லிஸாக ஊற்றலாங்க. மொத்தமாலாம் ஊற்ற வேணாம். நல்லா நீங்கள் சுற்றுறதுக்கு நல்லா வரும். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இப்படி சுற்றி விடுங்களேன். நல்லா மெல்லிஸாக வரும் இந்த தோசை. ரொம்ப நல்லாயிருக்கும். அடை மாதிரி மொத்தமாக ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா இப்படி ஊற்றிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு சாப்பிடுங்க. பச்சைப்பயிறு தோசை, பைத்தம்பருப்பு தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னி